ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்புள் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோஸ் தொடர்ந்து போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் கொஞ்சம் வந்து முடியல, போடவே முடியல. பட் இனிமேல் ட்ரை பண்ணுறேன். வீக்லி 4 வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வீடியோஸ் ஃபுல்லாகவே எங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் சாட்டர்டே. ஸோ அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலைல எந்திரிச்சோடனே பழைய சாதம் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப இந்த சம்மருக்கு வந்து நமக்கு உடம்புக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக காலைல அது வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. அந்த சாதத்தையுமே பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லதும் கூட. குழந்தைங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம், சளிலாம் பிடிக்காது. ஸோ அது காலையில் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கே காலையில் இங்கே வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க தங்கச்சிவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். இது ஒரு சின்ன டிப்ஸோட வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக சூடமும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேஸ்ட் உங்ககிட்ட என்ன பேஸ்ட் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம வீடு துடைக்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு உங்கள் வீட்டில் ஜன்னல் கதவெல்லாம் இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா அந்த சூடத்தையும் பேஸ்ட்டையும் நல்லா வந்து கரைச்சி விட்டுருங்க. அந்த பேஸ்ட்டு சூட ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூச்சி எதுவுமே வராது. ஸோ ஒட்டடை பிடிக்கிற பிரச்சனை இருக்காது. இவனுங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கேயே எங்களை சுற்றி சுற்றி வந்தானுங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், க்ளீன் பண்ணலான்னா விடவே மாட்டானுங்க. சரி நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவனை விட்டுட்டு போகிறோன்னே வேகமாக நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். இவங்க வீட்டில் ஜன்னலில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரோட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறனால அந்த வண்டியெலாம் போகிறது அது இதுன்னு அந்த டஸ்ட்டு அப்புறம் பூச்சி பிடிக்கிறதுன்னு நிறைய வந்து ப்ராப்ளம் இருந்தது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்து கடைசியில் இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தான் பார்த்தோம். ரொம்பவே வந்து டஸ்ட்டு பிடிச்சிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து அந்த தண்ணியை வந்து நல்லா தொட்டு நம்ம தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி எதுவுமே வராது, ஒட்டடையும் பிடிக்காது. நாங்களுமே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறோம். ஆனாலும் எல்லாருமே யூடியூப்பில் நிறைய பேர் இந்த டிப்ஸை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு தங்கச்சி முக்கியமாக வர சொல்லியிருந்ததுக்கான ஒரு ரீசனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் செல்ஃபுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அது வந்து தனியாக ஒரு ஆள் வந்து நம்ம ஒட்ட முடியாது. ஸோ 2 பேர் வந்து ஹெல்ப்புக்கு இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது இல்லாமல் கொஞ்சம் அவளுக்கு அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி கொஞ்சம் சொதப்பி வச்சுட்டா. ஸோ என்னை வந்து வர சொல்லி தான் அவள் ஒட்டணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக என்னை கூப்பிட்டுட்டே இருந்து எனக்கு இன்றைக்கி தான் போகிறதுக்கான டைம் அமைஞ்சுது. சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தம்பிக்கும் லீவு தான், அதனால் வந்து அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. இவங்க 2 பேரும் மேய்க்கிறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் சரியாக போச்சு. இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இவங்களை வச்சுட்டு அப்பா போதும்னு ஆயிடுச்சு. உண்மையாகவே 2 பசங்க வச்சு சமாளிக்கிறவங்க வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. அவ்வளோ பாவம். நீங்கள் எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் 2 பையன் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடு இப்படி தாங்க 2 பேர் இருந்தாங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது அப்படியே போட்டுகிட்டே இருப்பாங்க. விளையாண்டுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம குறுக்க போகாத வரைக்கும் அவங்களுக்குள்ள வந்து அழுகைங்கிற அந்த ஒரு விஷயம் வராது. நம்ம மிரட்டிட்டோம் அப்படின்னா 2 பேரும் அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் நீங்களே அடிச்சுக்கோங்க, உருண்டுக்கோங்க, சமாதானம் ஆயிக்கோங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறணும். அப்போ தான் வந்து அவங்களோட விளையாட்டு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். 2 பேர் கம்முன்னு விளையாண்டுருந்தாங்க. நாங்கள் அந்த கேப்பில் தான் இந்த வேலையை வந்து செஞ்சுட்ருந்தோம். இப்போ தொடச்சதுக்கப்புறம் ஜன்னல் பார்க்கவே தெரியும். ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது. பார்ப்போம் இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து மீஷோலேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன். இது வந்து நம்ம ஆணி அடிக்கிறதுக்கு பொதுவாக ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம மாட்டி விட்டுக்கலாம். எனக்கு வந்து பர்சனலி இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளானது தான். பார்த்து தான் எப்போவுமே நான் வந்து ஆர்டர் போடுறதுனாலும் சரி, அவளும் எதுவுமே பார்த்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வாங்குவோம். போன தடவையே இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி பாதி வந்து பத்தலை. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுருந்தா. சரி அதை வந்து நம்ம ஒட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப கவனமாக வந்து நம்ம இது பண்ணணும். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப், அதுவும் இல்லாமல் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்ததுனால தான் வந்து சரி இதிலேயே இன்னொன்று வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நிறையா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் 2 செல்ஃபு கூட பத்தாதுங்க. ஸோ வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிக்கரை இவங்ககிட்டருந்து காப்பாற்றி ஒட்டுறதுக்குள்ளே அப்பா போதும்னு ஆயிடுச்சுங்க. கரெக்டாக பார்த்து நம்ம வந்து சைஸ் மட்டும் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணோன்னா நம்ம வந்து ஈஸியாகவே ரொம்ப இதாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த பபிள்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்து வந்து பண்ணணும். அதுதாங்க இதில் விஷயமே. அதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு.
அம்மா வந்து இந்த தடவை எல்லாமே எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் பயிர் எல்லாமே கொள்ளு, தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து எல்லாமே பாசிப்பயிறு இது எல்லாமே ஹோல்சேல்ல ஒரு 5, 5 கிலோ இந்த மாரி வாங்கி குடுத்துருவாங்க. எனக்கு, அத்தைக்கு, அப்புறம் அ பாப்பாக்கு எல்லாருக்குமே வாங்கி குடுத்துருவாங்க. ஸோ நாங்க வந்து மொத்தமா இத வந்து நல்லா வெயில்ல காய போட்டோ, இல்ல ஹீட் பண்ணியோ வச்சு, தனித்தனியா வந்து நம்ம தேவையானத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா கை வச்சு எடுத்துட்டே இருந்தோம் அப்டின்னா பூச்சி பிடிச்சிரும். ஸோ அதனால வாளில போட்டு வச்சுட்டு, அளவா தேவையானத மட்டும் இந்த மாரி கண்டெய்னர்ல மாத்தி வச்சு யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி இந்த செல்ஃப் எல்லாமே இப்படிதாங்க இருக்கு லுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இது 4 வருஷத்துக்கு முன்னாடியே சேம் இதே ஸ்டிக்கர் தான் எங்க வீட்ல தோட்டத்துல வந்து நான் செல்ஃப்க்கு ஒட்டியிருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ஸ்டிக்கர் நல்லா தான் இருக்கு. ஸோ ஆல்ரெடி என் வீடியோஸ்ல கிச்சன் டூர்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இதோட லிங்க் வேணுனாலும் சொல்லுங்க. நான் வந்து குடுக்குறேன். நம்ம வீட்ல நம்ம குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நம்ம அக்கா, தங்கச்சி, நம்ம அண்ணன், தம்பி யாரா இருந்தாலும், நம்ம பண்ற சில விஷயங்கள அப்படியே பார்த்து கத்துக்குவாங்க. ஸோ நம்ம நல்ல விஷயம் தான் பண்ணணும் அப்படின்னு ஏன் பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஃபேவரைட் அம்மா குடுத்து விட்டுருந்தாங்க. சரி பாப்பாவுக்கு பிடிக்குமோ என்னமோ கொண்டு வந்து குடுக்கலான்னு சொல்லிட்டு, அவளுக்கு ஒரு 4 கொண்டு வந்திருந்தேன். இவர் வந்து கேமரா ஃபியர் கொஞ்சம் கூட கிடையாதுங்க. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டா போதும், பயங்கர குஷியாகி சிரிச்சுட்டே இருப்பாரு. இது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பூஜை ரூம். ஸோ அதுவுமே ரூம் எல்லாமே நல்லா க்ளீனா வச்சிருக்காங்க. பட் என்னன்னா, இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப இந்த நியூஸ் பேப்பர்லாம் போடுறதுனால அடிக்கடி ஆயில்லாம் வடியறனால பார்க்க நல்லா இல்ல அப்படின்றதுனால தான். பட் இதுக்கு நாங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்றது நீங்களே பாருங்க. ஒரே ஒரு ஷெல்ஃபுக்கு மட்டும் தான் ஸ்டிக்கர் மீதி இருந்துச்சு. இருந்தாலும் இன்னொன்னு வந்து ஆல்ரெடி பாப்பா வாங்கி அத வந்து யூஸ் பண்ணி தப்பா கொஞ்சம் பாதி இதாயிடுச்சு. ஸோ அது மீதி இருந்துச்சு. அத வச்சு சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். சார் வந்து பள்ளிய தொரத்தி விளையாண்ட்ருக்காரு. முக்கியமா ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஷெல்ஃப வந்து நல்லா ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு, அந்த அழுக்கு, எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வர துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம ஒட்டலாம். நான் ஏன் வந்து பெரியவங்க சொல்றத பார்த்து அப்படியே நம்ம பண்ண சொல்றாங்க, நல்ல விஷயம் பண்ண சொல்றாங்கன்னா, நெறைய விஷயங்கள் நான் போடுற வீடியோஸ்லயே பார்த்துட்டு அ தங்கச்சி வந்து ரொம்பவே மாறியிருக்கா. சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட எடுத்து நகர்த்தி அத கிளீன் பண்ணி வைக்கிறது அந்த பழக்கமே வந்து கிடையாது மேரேஜ்க்கு முன்னாடி. சுத்தமா அந்த வேலைய எதுவுமே பண்ணவே மாட்டா. பட் இப்ப வந்து நம்ம பண்ற ஒரு சில விஷயங்கள பார்த்து அப்படியே வந்து அத ஃபாலோ பண்றதுங்கிறது நமக்கு உண்மையாவே கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. அதே மாதிரி மினிமலான பட்ஜெட்குள்ள பார்த்து, பார்த்து வாங்குறது அந்த பழக்கமும் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இதே மாரி தான் நெறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு வந்து எப்பவுமே வந்து நம்ம நீட்டாவும் வச்சுக்கணும். ஆனா, அது பார்த்து, பார்த்து ரொம்ப நம்ம காஸ்ட்லியாவும் வாங்காம, பட்ஜெட்குள்ளேயும் வாங்குற மாரி இருக்கணும். அந்த மாரி விஷயங்கள் தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிஸ்டரும் அப்படிதான் இருக்காங்க. கீழ ஒட்டியிருக்கிறதே இந்த வுட் கலர் ஸ்டிக்கர் தான் பார்த்தீங்கன்னா, பாதி வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அத வந்து வாங்கி அத 2ஆ வந்து கட் பண்ணி அந்த ஷெல்ஃபு கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ இப்ப பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ நீட்டா இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட விலை வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது ரொம்ப வந்து அப்படியே ஸ்டீல்ல தான் பயங்கர கெட்டியா வெயிட்டாவே இருந்துச்சு. இது வந்து போன தடவ நான் வந்து வந்தப்போ ஒட்டி குடுத்துட்டு போனது. இப்போ வந்து இத வந்து இந்த கரண்டி இதெல்லாம் மாட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சமைக்கிற இடத்துல இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி இது வாங்கி வச்சிருந்தா இதையும் வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இத நான் இல்லாம பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வேஸ்ட் பண்ணிடுவா. ஆல்ரெடி நெறையா அந்த மாரி வேஸ்ட் பண்ணியிருக்கா. அதனால தான் நான் வரட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுனா. ஒண்ணு வந்து இங்க ஒட்டியாச்சு. இன்னொன்னு வந்து பாத்ரூம்ல அம் அப்புறம் வந்து பிரஷ் இதெல்லாம் வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இவங்க 2 பேருக்கும் மதிய நேரத்தில தயிர் சாப்பாடு போட்டு குடுத்து 2 பேரும் சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு அப்புறமா நாங்க வந்து இன்னைக்கு அ இப்பி வாங்கி செஞ்சோம். எனக்கு பிடிக்கும், பிடிக்காதுன்னு இல்ல. பட் இருந்தாலும் ஃபுட்ல வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். பையன்ட்டயும் அப்படிதான். இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற ஆளுங்க தான் நாங்க. நானு, ஹஸ்பண்ட் அப்படிதான். ஸோ பையனும் அப்படிதான் வளர்ந்துட்டுருக்கான். இருந்தாலும் நம்ம அத வந்து சுத்தமா நீ பண்ணவே கூடாது, தொடவே கூடாதுன்றதுக்கும், இது ஒரு தடவ இப்போ வருஷத்துல ஒரு தடவ இத சாப்பிடுறனால தப்பில்ல. அந்த மாரி இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி ஆள் தான் நானு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. தங்கச்சி நல்லாவே நூடுல்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதனால கேரட் பீன்ஸ்லாம் இருந்துச்சு. போட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு, நீங்க திட்டுறது வந்து எனக்கு மனசுக்குள்ள கேட்குது. குழந்தைங்கள விட்டுட்டு சாப்பிட்றது தான். பட் இப்படி ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணி நீங்க கொஞ்சம் குடுக்குறீங்க அப்படின்னா, அது தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்கன்னா, தண்ணி வர ஆரம்பிச்சுருச்சு. சரி ஈவினிங் 5 மணிக்கு போலான்னா, நல்ல மழை பெஞ்சு கொஞ்சம் சூப்பரா இருந்தது கிளைமேட் சில்லுன்னு. ஸோ இவங்களது பார்த்தீங்கன்னா, நெறைய செடியெல்லாம் வச்சிருக்காங்க வெளியில.
எலுமிச்சை பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிஞ்செல்லாம் விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறமா சீத்தாப்பழமும் நிறையாவே வந்து பூ எடுத்துருந்துச்சு. கொய்யா மரத்தில் அவ்வளோ கொய்யாக்காய் இருந்தது. நல்லா பிஞ்சு பிடிச்சிருந்துச்சி. மாங்காயும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அதுவும் இந்த நீல மாங்காய் சுத்தமாக எட்டவே இல்லை. சரி தங்கச்சி என்னை விட ஒரு இன்னும் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுவாங்க, அதனால் நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னால் அவளுக்கும் சுத்தமாகவே எட்டலை. பட் 2 மாங்காய் கொஞ்சம் நல்ல உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா எப்படி சூப்பராக இருக்குமோ அந்த பதத்துக்கு இருக்குங்க. ஸோ இந்த 2ம் தான் சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு. கடைசியில் என் ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து பிடிங்கி கொடுத்தாரு. எங்களால் சுத்தமாக முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு இல்லையா, இவங்க வந்து தண்ணி நிறைய விடுறதுனால நல்லாவே எல்லாமே காய் பிடிக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது சந்தன மரம். தண்ணி எப்படி வாட்டர் சோர்ஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்தளவுக்குலாம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வேணாலும் செடி தோட்டத்தில் இருக்க நம்மனாலேயே வந்து செடியெல்லாம் வச்சு பாதுகாக்கவே முடியல. அதுவும் இப்போ சுத்தமாக கோழி வந்துட்டதுக்கப்புறமா எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான வேலையாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து எல்லோரும் பார்த்துட்டு அதை பிடுங்க ட்ரை பண்ணோம். பட் கடைசி வரைக்கும் முடியல, அதனால் அப்படியே விட்டாச்சு. விழுந்தாலே நிலத்துல எல்லாம் துளிர்க்குது, நேசம் பொருந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது, ஆளும் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் அலை போல அழகெல்லாம் கோலா போடுது, குயிலே குயிலினமே அந்த இசையா கூவுதம்மா, கிளியே கிளியினமே அது கதையா. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதில் பூ வச்சு விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நம்ம சின்ன வயசில் அப்படி தான் இந்த குட்டி குட்டி பூவெல்லாம் பிடுங்கி மூக்குத்தி தோடு அப்படி மோதிரம் அப்படிலாம் சொல்லி விளையாண்டுட்டு இருப்போம். அவங்களுக்கும் வச்சு விட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்க்கு போகலான்னு இருந்தோம். அப்போ கடைசியில் ஹஸ்பண்டே வந்து நானே கூட்டிகிட்டு போகிறேன், பஸ்ஸில் வேணான்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வாக்கில் அம்மா வீட்டுக்கு போயாச்சு. இங்கே வந்து சொரக்காய் செடி 2 வந்து போட்டிருக்காங்க. வீடெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ அண்ணன் தம்பி விளையாண்டுருக்காங்க. நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம். டாடா பை பாய்.